நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராமதாசனே விளக்கு மறந்து உனக்கு அண்ணன் ஒரு சித்தப்பா ராமதாஸ் சித்தப்பா கொச்சன். ஆமா சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. யார பிடிச்சிக்கிறாங்க உன்னைய பிடிச்ச மாட்டுக்கு போ கூட்டிட்டு போ. கடுப்பு உனக்கு ஏண்டி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்போ அப்போ சித்தப்பா வணக்கம். அவன் 7 பேரை வெத்திக்கிட்டுறேன் உடனே தெருவில் விட்டுறேன். ராமதாஸ் அம்மா மேல சத்தியமான உனக்கு துரோகம் பண்ணுவாடா. இப்படித்தாண்டா ரம்யாடி சொன்ன இப்படித்தாண்டா சிந்து தாண்டி நீங்க என்ன விட்டு போயிட மாட்டீங்க. வெட்டி மிருதங்கத்தை வித்தாலும் நான் உன்னை விட்டு போவேனாடா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனா நல்லதுங்கிறேன். சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. நல்லா இருக்கீங்களா? அண்ணே வணக்கம். நாங்க தெய்வமே மாமா ஒரு 2 பேரும் சுடுகாடு போற போது குளிச்சாமி குடிச்சிட்டு போங்க. இருப்பா மாமா. I love you. I love you too. பிஞ்ச செருப்பு இருந்தா கொண்டு வாங்க. ஏமா செருப்பு விளக்க வரணும் எரியுது உனக்கு வயித்தரிச்ச நான் கிடைக்கலையேன்னு வயித்தரிச்சல. எங்க குச்சிக்குட்டி எங்க இருக்கு? இந்த வாரி அப்பா பாரு. உனக்கு கர்ப்பப்பையே இல்லையே சும்மா தானே. நான் கர்ப்பப்பை நமக்கு அப்பயே உள்ள தெரிஞ்சுட்டாங்க. போய நீ பொத்துப்பா நீ. இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால மாமா சித்தப்பா புடிங்க சித்தப்பா. எத்தனை பாசம் சொல்ற? சிவந்தி இப்போ முடிக்குது சின்னக்கா.
உத்தரவு தான் கொடுப்பாங்க. நீ பட்டாணி போட்டுனா கூட கொடுக்க மாட்டேன். கஞ்சா மருமையை உள்ள ஆடின பாத்தியா? ஆமா, நீ எனக்கு அந்த மருமையை தானே. அப்பா பாரு மருமை எனக்கு எப்படி குஞ்சு பண்ணிங்க. ஆமா மேல ஆமா ஆமா என்ன சாமி வேணும்? பேச்ச கேட்காத பொழந்து அது வேணும். உனக்கு என்ன வேணும்? பால் வராது, மூத்தரனே வருது, வாங்கிறியா? அதான் 3 லிட்டர் கூட கறந்தேன். தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து டான்ஸ் ஆக நடித்துக்கொண்டு நாங்க சொல்ல மாட்டோமோ? சொல்லு. அடே அப்பா,
இங்கே டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் சரவணகுமார் பவதாரணி அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்த சரவணகுமார், ஆமா 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 அவளும் ஊத்த முடியா போயிட்டான் சொல்லி தொலை. வெட்டி நடிச்சு போக முடியாது. அடியே வெட்டி ஜரிக்கிறதா இல்லையா கொட்டா தரிச்சு போகும். டீசல் அளவு போயிடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பேக்கில் அடிப்ப. நானே இது வரைக்கும் அடிச்சதில்ல. அப்பா ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டாப்பா இருக்கட்டும். இருந்தாலும் நாடக கலைஞர்களை கருவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் தாத்தா மக்கள் எதுக்கு சிரிக்கிறியா? எதனை என்னை பார்த்தா நக்கலா இருக்கா? அவர் குண்டியில் அடிச்சது என் புரிஞ்சனே சும்மா யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கா, அதை சொன்னேன். இருந்தாலும் நாடக கலைஞர்களை கருவம் ஏண்டா ஜெயராஜ், கடைசி வரைக்கும் காமிக்கிறது என்னத்தையா? எங்கெங்கேயோ போயிருக்கடா வண்டிய. அப்படி சொல்லாதீங்க மாமா. லைட்டா டெஸ்ட் பண்ணேன் நீ உண்மையா இருக்கியான்னு. இருந்தாலும் நாடக கலைஞர்களை கருவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுதிட்டு நாடக கலைஞர்களை கருவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கிடவங்க. என்னன்னு எந்திரிச்சு போற? என்ன என்ன ஒண்ணுக்கு வருதா? எனக்கு சேர்ந்து இருந்துட்டு அப்ப வாயில இருக்க சொல்லு. இருக்கட்டும். இருந்தாலும் தாக்குதல உள்ள விடுவோமா? உள்ள விடுறியா? தாக்குதல உள்ள விடுறியா? அப்ப நீ மூடுப்பா, பொத்துப்பா, நீ வாசிப்பா. சித்தார கட்டிக்கிட்டு சிக்கார பண்ணிக்கிட்டு தப்பு சுத்தரு கொண்டுறா சும்மாவே. அரே இந்த கொடுமையா? சும்மாவே சும்மாவே இந்த நாட்டுக்கோழியை தின்னுட்டு இவ்வளவு மாத்திரை முழுங்கிருக்காண்டா. சாரி மாமா, வந்த வேகத்துல ஓமையில விழுந்துட்டேன். ஆமா, நீ கட்டி பிடிச்சாலும் குழந்தை தள்ளிடுவேன். நீ மோப்பம் பிடிச்சி அன்னைக்கு மட்டும் இழுச்சிச்சு கசக்கதாக்க. ஐயோ ராத்திரி ஆனா இதே நம்பளப்பா போச்சப்பா. நிம்மதியா ரோட்ல மனுஷன் நடக்க முடியும். ஒரு நிமிஷம் நான் பப்பா இருந்துக்க கூடாதா? ஏன் முழுசா கூட நீ பப்புனா இரியா? அப்ப நான் ஒண்ணு போட்டீங்க வாப்பா. இது உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, ஏன் ப்ராப்பர்ட்டி. கிரகவனை விடக்கூடாதுன்னு பாக்குற கரகத்துல கிரகத்தை பிடிப்பேங்கிற. நான் தலைகளாத்தான் குதிப்பேன். மண்டை நல்லா உடையட்டா. ஏதாச்சும் செயின் இருக்கி எந்த பஞ்சாயத்துல போட்டா நண்பன்டா. இருக்கட்ட கூலிச்சாமி ஒரு செயின் போட்டிருக்கேன். அது காக்கா அவனுக்கு இரும்பு. ஐயா, வந்த வேகத்துல ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மேல இடிச்சுக்கிட்டே நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளையை தான் இழிச்ச. அந்த அந்த பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, அது பொம்பளை பிள்ளை இல்ல. இல்ல ஐயோக்கிய, அது பொம்பளை பிள்ளை இல்ல, தேவதை. என்னப்பா அது ஒரு தேவன். உன் வித பத்திரம் ட்ரீம் கேர்ள். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேல நம்ம இடிச்சிருக்க கூடாது. அதனால அந்த பிள்ளைகிட்ட ஒரு சாரி கேட்டோம். அந்த பிள்ளை என்ன கஷ்டத்துக்கு வந்து பொழப்பு பாக்குதோ தெரியாது. ஐயோ, சாரி சார். தேவதைன்னு சொல்லிடுறா. ஆமா, தண்ணி சூத்து மாதிரி உனக்கு ஆளு கிடைக்கல, அதனால சார் இருங்க இருங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இருக்காது. தைரியம் வந்து அந்த பிள்ளைய தேவதைன்னு சொல்லியிருப்பேன். ஒரு லூசு முடிய போய் இனிமே தேவதைன்னு சொன்ன டேபிள் அப்படியே தூக்கி கவுத்து விட்டு பாத்துக்க. அப்ப ஏன் சொல்லக்கூடாது? தேவதைன்னு சொல்லக்கூடாது. எதுவும் பேசக்கூடாது. ஆமா, 1000 தான் இருந்தாலும் தம்பி, ஒரு சாரி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சாரி கேட்டது ஐயா ராஜா
என்ன ஸ்டைல்ரா, அப்படியே செப்பு சிலையா நிக்கிறான். அது மனநோயிட அந்த பிள்ளைக்கு. மக்கள் பொம்பளாச்சியே போயிரும் போல இருக்கப்பா. சார், ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க. என்னது? டேய் மாப்பிள்ள ஜெயராஜ், உன்கிட்ட ஒரு சின்ன கவிதை சொல்லவா? என்ன கவிதை? அதாவது பவதாரணி முகத்துல இருக்க ஆடுன அந்த வேர்வை துளிகள் எப்படி தெரியுமா? அந்த ரோஜா மொட்டுல இருக்க மலைத்துளி மாதிரியே இருக்கிறான். பழைய செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்கணும் உங்களை. அண்ணே, இந்த மைசூர் என்ன அமுத்து ஒரு பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேன், இடைஞ்சல் பண்றாங்க. அந்த பிள்ளைகிட்ட சாரி பெரிய ஆடுகளி முண்டியா இருப்பா. உனக்கு ஒரு இடத்துல நிக்கிறாளையா குண்டிய குண்டியா ஏன் போறீங்க? ஏற்கனவே மண்டை வழுக்கையா அங்கிட்டு திரும்பி கொண்டு மசூர் கொட்டுறதுக்கா? அது என்னன்னு ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடப்பாங்க? அழகா நடக்கிற பொம்பளை பிள்ளை நீ என்னமா அப்படியா நடக்கிற? ஆளு மோகன் அது என்ன குண்டின இப்படி ஓதுன இப்படி ஓதுது. அமத்துன அமத்துன நான் போடுறேன் என் தங்கம். என்ன ஹலோ நோலோ அந்த பாத்தீங்களா? எதை முடிச்சு தருவீங்க நீங்க? எதையாவது புடிச்சு தருக்கு அப்படின்னா சத்த வெளியில ஏன் கோபுறீங்க? ஏன் கோபுறீங்க? ஏன்னா ஊருக்காரங்க மேடை என்னுடைய காலை என்னுடைய பக்கமாத்தியம் அவங்க வாசிக்கிறாங்க. அவங்க வாசிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆடுறேன். இதுல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானும் போன ஆம்பளை பயிலாச்சும் ஓரளவுக்கு புறமையா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? நானா இருக்கா கண்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டுருக்கா? முட்டா போல இதெல்லாம் தோத்த தெரிய தோத்து பிடிக்க திண்டாடா அப்படி கேட்டுக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னா மொகரம் மசிறவர். அது மொகதாரணி ஒரு பிள்ளை தானே வாங்க. நீ பேசி பேசி பாரு. நீங்க பேசி ஒரு பொம்பளை பேசி நீங்க என்னை பேச விடலன்னா நீ பேசு. 1000 தான் இருந்தாலும் ஒரு பேசி நீங்க பேசி பாரு. தைரியமா பேசு, மேல பேசு, திமிரா பேசு. காலையில சம்பளத்தை முழு சம்பளத்தை அங்க கொடுத்துரு, கருத்தனிட்ட கொடுத்துரு. இந்த மைக்கில லேசா எடுத்து வச்சு விடுங்கிறேன். கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு திரிட்டுங்கிறேன். ஒண்ணு என்னை பேச விடு, இல்லைன்னா நீ உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னா நீங்க சொருப்பி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். நீங்க நல்லா பேசுங்க, மேலேயும் பேசுங்க. எடுத்துக்கிட்டு அடிக்கணும் மோர திரும்பி மாத்துக்க. நான் வேணாம்டா, பக்கத்துல தாண்டா மணப்புறம் இருக்கு, சத்தியமா போய் காசு வெட்டிய விடுவேன்டா. நானு அப்படி அந்த முகத்தை அங்கிட்டு காட்டு. தாய்மார்கள் யாராவது மாசமா இருக்கிற தாய்மார்கள் கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்களா? உட்காந்துருந்தீங்கன்னா அந்த புள்ள மூஞ்சில முனிங்க புள்ள நல்ல புழு புழுன்னு உறக்கம். என்னை மாதிரி தேவதை மாதிரி வரும். நைஸ் கேர்ள். உனக்கு ஆளு கிடைக்கிற பிச்சைக்காரி கூட கிடைக்கல. அப்படி இதை வச்சுதானே என்ன செய்ய முடியும்? ரொம்ப பேசுனா வாயில துணியை வச்சு திணிச்சு போடுவேன்னு சொல்றேன்பா. ஒண்ணு என்னைய பேச இல்லைன்னா நீ பேசு. நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையாச்சும் ரொம்ப மரியாதையா பேசணும்னா உன் சௌரிய மாதிரி பேசுற. யாருமா நடுரோட்ல வந்து ஆட சொல்றேன்? நடுரோட்ல ஆட பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை வந்தமா வியாபாரத்தை பார்த்தமா போட மாட்டேன். வந்தமா பண்ணமா போட மாட்டேங்கிறான். உன் சௌரியத்துக்கு ஆளு கிடையாது. சௌரியத்துக்கு நான் ஆளு கிடையாது. பேசு, அமைதியா பேசுங்க. பொம்பளை மூச்சு முகரையும் பாரு, என்னையும் பாருங்க, எதை விட்டு இதையும் பாருங்க. பாருங்கன்னா வந்திருக்கேன். மூக்கில் அடிச்சா சொல் மூக்கு தொரிச்சு போக பாத்துக்க. பண்ணி பீத்துன மாதிரி ஏதாவது தின்னுகிட்டே தான் கிடக்குற ஆளு. ஜெயிச்சுக்கணும் பாரு. உன்னை கட்டுறவன் குடும்பம் கால் பொங்கு தலைங்க. அதை கட்டுறவன் என்ன கவலை பண்ணு? நீங்க ஏன் கவலை போறீங்க? உன்னை ஒருத்தன் கட்டிட்டாலும் இங்க பாருங்க, ஆம்பளை மதிக்க கத்துக்க. பெண்களை நீங்க மதிக்க கத்துக்காங்க. நான் ஆண்களையும் மதிக்கிறேன், பெண்களையும் மதிக்கிறேன். நான் ஆண்களை மதிக்க கூடியதுனாலதான் இவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆண்களை மதிச்ச, நீங்க எங்க பெண்களை மதிச்சீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டோம்னு சொல்லி டீசெண்டா வந்து மன்னிப்பு கேட்க வந்தல. அப்ப பெரிய மனுஷன் பண்ணி பரவாயில்ல, ஒரு ஆம்பளை இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறீங்களே, அதை நான் ரொம்ப மனசார ஏத்துக்கிறேன். அப்படி பொம்பளை பிள்ளை நீ நினைச்சியா இல்ல பேசுனியா? அதை விட்டு சோத்த தெரியா பேசுங்கன்னு கேட்கற. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மரியாதை இல்லாம, ஒரு நாட்டு நடவடிக்கை இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம என்னங்க பேசுறீங்க? நீங்க இடிச்சது மொத்தமா தேவையில்லாம பேசுறீங்க. ஏன் கிறுக்கும்டா? அதைத்தாண்டி சொல்றேன், தெரியாம இடிச்சு விட்டேன்னு தானே சொல்றேன். அப்ப இடிச்ச இடியா இடிச்சு விட்டு சாரி கேட்டா சரியா போயிருமா? அதுக்கு
தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு சாரி கட்டா ஓகேன்றியா? நாங்க பண்ணுங்க பாப்போம். ஆத்தாளி பண்ணிட்டாலும் விளங்கிருங்க. பண்ணுங்க. அதுக்கு மேல ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா தம்பி சரவண சரத்தை கூட்டிட்டு போ. மை செட்டு வேணாமா? என்ன கையை செட்டை வித்து கொடுவேன்னு உனக்கே பயம். ஏங்க? கேவல பயம் இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு மட்டும் பயம் இருக்கா? இப்ப அப்பலாம் என்ன சொல்லுச்சு? ரேப் பண்ண சொல்லுதுப்பா. நாங்க இருக்கோம். நீ இருப்படா கடைசியில இப்படித்தான்டா இருப்ப. வேற எதுக்கு குச்சி எடுத்து இப்படி ஆசிக்கிற இப்படிதான் ஆசிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? என்னது என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நாங்க இருக்கோம். நாங்க இருக்கோம்னா என்ன சொல்ற? வேலை பிடிக்கவா? நாங்க இருக்கோம்னா ஆளு பாக்குறதுக்கு இருக்கோம். பாத்தியா உன் தலையெழுத்து ஆள் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை கை காமிச்சிட்டு போய் என்ன மசித்துக்கு என்ன கை காட்டுற? நான் ஜெயராஜ காமிச்சிட்டு போயிருவேன். நான் எப்படி போது இப்படியே சொல்லி பார்க்காதீங்க. ஒரு பொம்பளை புள்ள வாய்க்கிலேயே பேசுன வாயை பறத்துன்னு கிழிச்சு விடுவேன். ஒரு ஆம்பளை போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அதிகாரமா பேசுனீங்கன்னா உட்கார வச்சு வாயை கிழிச்சு விட்டு போயிருவேன். பெண்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? இருக்கட்டும். ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க உட்கார்ந்துருக்காங்க. இருக்கட்டும். அவங்க மூத்திர தாய் குடி அப்பயாவது கொடுக்க சொல்லுங்க குடிக்கிறேன். எதையும் குடிப்படி. மூத்திர குடிப்பா பிய தின்னு ஏன்னா நீ மானம் கிடைச்சிருக்கிதானே. நான் பிய என்ன மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை. தாங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா தாங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சரி என்ன பண்ற? வியாபாரம். என்ன வியாபாரம்? என்ன யோசிக்கிற? நீ தானே வியாபாரம் பண்ற? லவா பழம். நவா பழமா? நல்ல வியாபாரம். இந்த நேரத்துல அப்படியே என் பழத்தை கிடைச்சீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். புழு கலர் எங்களுக்கு புழு தானே ஆரம்பிச்சிடும். புழு கலர்ல வருமா? ஆமா நாங்கெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்க நவா பழம் வைக்கிறீங்க. ஆமா பரவாயில்ல நல்ல வியாபாரம் தான். நன்றி. நம்ம வியாபாரம் வேற வியாபாரமா? என்ன? சவு மிட்டாய். அது செவ்வாய் இருக்குமே. இழுக்கத்தான் செய்ய புடிச்சு நீ இழுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு இழுத்துக்கிட்டே இருந்தா பிடிக்காது. ஆனா கட் பண்ணி விட்டு முடியும். என் மிட்டாய்க்கு வாயில போட்டேன்னா வாய்ப்புற ரோஸ் கலரா இருக்கும். நல்லா இருக்கே. அந்த கோயில் திருவிழாவுல இந்த தட்டுல வச்சு விப்பாங்க பாத்திருக்கியா? ரோஸ் கலரு விப்பாங்க. அது ஒரு மிட்டாய் வாங்கி போட்டேன் வாயே ரோஸ் கலரா மாறிடும். அது ஒரு ருசியா இருக்கும். அந்த மிட்டாய் விக்கிற குளிச்சாமி கூட முந்தானத்து வாங்கி போட்டாரு. நல்ல வாய் நிறைய தள்ள ஆரம்பிச்சிருச்சு. வாயில தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க நவாப்பழம் விக்கிறீங்க? ஆமாங்கய்யா. ஆமா. எதை குடிக்க? சுதிய. அங்க நல்ல வார்த்தையா பேச மாட்டேன். உனக்கு பிடிக்கணும் தானே? ஏதா பிடிக்கன்னா எதை பிடிக்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. சுருதி. பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. நான் ரொம்ப வாய் இறக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள்லாம் உங்களால ஏதாவது பேசுனா யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் பெண்கள் இருக்கதா தான் அடக்க ஒடுக்கமா பேசுறேன். அம்மா அடிச்சுமா லூசு முடிய கூட்டிட்டு வந்துட்டு ஒழுங்கா நாகரிகமா ஆடுன்னு பல தடவை சொல்லிட்டேன். மேடையில டீசெண்டாவே ஆட தெரியாதவங்க இல்ல சோத்த தானே காலையில வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா உழைக்கணுமா இல்லையா? யாருக்கு பயப்படணுமா? சாமி பயப்படணுமா இல்லையா? மேடை நாகரிகம் வேணாமா? பொம்பளை ஆளுகளை நிறைய பேர் உட்காந்துருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைங்க நிறைய உட்காந்துருக்கா இல்லையா? அப்ப டீசெண்டா நடிக்கணுமா இல்லையா? என்ன மசத்துக்கு வாய பக்கத்துல கொண்டு வர? டீசெண்டா தொழில் பண்ணுமா? கீழே மேடை பெரிய மேடை எல்லாம் கோயிலுக்கு காப்பு கட்டி விரதத்துல இருக்கு. அது பாட்டுக்கு லவக்கு காப்பை கட்டிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுன்னா என்ன செய்யறது? எதுல பண்ணுவாங்க? வாயில பண்ணுவாங்க. ஐயோ போச்சு கடியே. அப்புறம் என்ன மைத்துக்கு வாய பக்கத்துல கொண்டு வர? கர்மம் முடிச்சவங்க ஆய கொண்டு வராதுன்னு சொல்லி ஐயா முழுச்சாமி வார்த்தை வாங்கி கூட இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருந்தா வேணாம் இருக்கேன். பக்கத்துல போறியா? உங்களுக்கு இந்த வாயை பார்க்கும் போது எப்படி
என்கிட்ட காமிச்ச மாதிரி சொல்லு. மக்கள் முன்னால காட்டு. கண்ணாமம்மா ஜூம் பண்ணிடுங்க. எனக்கு திடீர்னு வராது. ஏன் வராது? சும்மா வாயை காட்டு. சும்மா நின்று காட்டுமா. டக்குன்னு காட்டிட்டு இருக்கும்டா. சும்மா சிரிச்சுக்கிட்டு. இல்ல மாப்பிள, அது கரெக்டா பொசிஷனோட அந்த செய்யணும். காட்டுற ரொம்ப ஓரம் அப்படியா? சரி பிடிங்க. மூடு வந்துருச்சு. அத்த வாய் பார்த்துட்டீங்களா? நம்ம ஜூம் பண்ணிட்டீங்களா? அது முன்னாடி போஸ்டர்ல பவதாரணி வாய் போட்டு பக்கத்துல பண்ணி சூத்துன்னு என்ன இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு ஆமா, பன்னிக்கறி சாப்பிட்டா அது பேரு கட்டக்காது. அது நீ தின்றது நல்ல பீஸ் பீஸா இருக்கும். இதையும் விட மாட்டேன். கரும முடிச்சவங்க. அப்ப இந்த பன்னிக்கறி சாப்பிட்டோம்னா மூளை சௌரியம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமாரு, இது ஒரு வைத்தியம், மருத்துவம். அம்மா அம்மா அம்மா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் மருந்தியா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உதடு அப்படியா இருக்கு? அடே ஜெயராஜ், அந்த பிள்ளை லிப் இருக்கே, 2 ஆரஞ்சு பழத்தை பிச்சு வச்சது மாதிரியே இருந்தாங்க. ஜெராக் நிற்கும் போது சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை. புரியுங்க? வருத்தப்படல. இந்த பிள்ளைய பிரச்சனை வருத்தப்படல. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஜெயபாண்டி இருக்காருல்ல, அவர் நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். காலையில காசு கொடுக்கும் பொழுது ஊர்க்காரங்க சொல்ல போறாங்க, அப்ப ஜெயபாண்டி நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னா கிறுக்கு முட்டைய கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ட்டு வரைக்கும் நல்ல முடியாது. மூளை சௌரியமாயிருமா? ஆளு சைஸ் விரும்பாரு. இப்ப தனித்தனியா குத்துவோம். முதல்ல 6 குத்துவோம். சார், பப்புனு சார், நீங்க சத்தம் போடுங்க, அது நியாயம். சும்மா மாசமா இருக்க பிள்ளை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை. மாசமா இருக்காயா? ஏய் இருமா இருமா. சாரி தம்பி, கோச்சுக்காதீங்க. உங்களுக்கா? அப்ப வெத்து ஓட்டு தானே. செல்ல குட்டி எங்க இருக்கு? அவருமா இருக்கா? இங்க வர பெரியப்பா பாரு. யாரு பெரியப்பா? நீ இப்படி எத்தனை வேண்ட சொல்லி இருக்க? உனக்கு முதல் எத்தனாவது புரிச்சே? சரவணகுமார். 2 கோயில் நோட்ல 125 பக்கம். 120 முத இருந்துச்சு. தனித்தனியா குத்துவா? குத்துங்க. ஏறாத மனமேலே இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு ஏறி உளுப்பட்டுமா இளவாளம் கண்டுகளா எலுமிச்ச வளங்களா அடி மாங்கலத்து மனமேலே மயில் முடங்க வந்தவளா மயிரோனத்தம் மயிலுரத்தும் என்னவளா மயிலுரத்தும் என்னவளா பாறையில நான் இருந்து பாரம்பரிய கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா
கவனத்திற்கு. நைஸ் கேர்ள். எதுக்கு சிரிக்கிறீங்கன்னா பாலத்தை பாக்குறீங்க. உக்கரமா இருக்கப்பா எப்ப நீ நான் நடராத்திரி துவப்போம். ஒரு முக்கியமான விஷயம், காலத்துல நானும் பப்பனுக்காரும் சேர்ந்து ஆட போறோம். இந்த பப்பனுக்காரர் ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது. பப்பதாரணி ஆடும்போது மட்டும் கை தட்டணும். எங்க தாத்தா மக்கள் தட்டுங்க கேப்பா. மூடு பண்ணி போய் மூடி வச்சுட்டு வா. அது ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. அந்த புள்ள கை தட்ட சொன்னா யார் கை தட்டுறீங்க? தட்டுங்கத்தா, சும்மா தட்டுங்க. அந்த புள்ள எவ்வளவு சுயநலமா கேக்குது, கை தட்டலாமா? முத நாங்க 2 பேர் ஆடும் பொழுது கை தட்டுங்கன்னா அது பொது நலம். நான் ஆடும்போது கை தட்டுங்க, அவர் ஆடும்போது கை தட்டாதீங்கன்னா அது சுயநலம். அப்ப சுயநலத்துக்கு கை தட்டுங்க. அப்ப பப்பனுக்கு என்ன கை தட்ட மாட்டீங்க? நீங்க தட்டலன்னா போங்க, எனக்குன்னு குரூப் இருக்கு, அங்க உட்காந்துருக்காங்க. அம்புட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். ஏன் அங்க மட்டும் என்ன வருதா? நாங்க வெளியில சொல்லிட்டு நீங்க வெளியில கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. அது இல்ல, எனக்கு இவ்வளவு பிரமாதமா மிருதங்க வாசிக்கிறேன், பொண்டாட்டிக்கிட்ட சப்பாத்தி கிட்ட அடி வாங்குறியா? ஏனே வாங்குறியா? சப்பாத்தி கட்டி எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், அவனாவது அடி வாங்குறியா? ஒரு ஆள் சோறு குழம்பு காய்ச்சி வச்சுக்கலாம், பெட்டி வாசிக்குது. அக்கா வந்து கோயிலுக்கு போயிடுச்சு சாமி கும்பிட. இல்ல மனுஷப்புறாமா நீங்க அடி வாங்கி கட்சி போட்டு கிடந்தீங்களா? அது எப்படி இவர் கை தட்டுறாருன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர். இதை நான் லிஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நீலாம் கை தட்டலாமான்னு ஆம்பளைக்கு தானே கை தட்ட சொன்னேன். இதுக்கு மேல பொம்பளை பிள்ளை கை தட்டினா மண்டையில சென்மத்துக்கு மசு முளைக்காது சொல்லிட்டேன். எனக்கு கை தட்டி சாமிகிட்ட போய் கும்பிட்டு மண்டையில மசு முளைக்க வைக்கிறேன். அத்தாரே ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். சூர்யாவா உட்காந்துக்காயிரா பெரிய ஆளுங்க. உன்னை நான் லிஸ்ட்ல சேர்க்கல. நீ ஆட்டிலே இல்ல. இல்ல இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? உங்களால முடியும். தைரியம் எங்க நீ ஒரு ஆட்டம் ஆடுவா? உனக்கு தைரியம்? கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்க, விரதத்தில் இருக்க, காலை தூக்குறதுல நீ பார்க்கப்படாது சொல்லிட்டேன். எங்க நீ வந்து ஒத்த ஆட்டம் ஆடு, சூத்து தச்சு போக முடியும். காட்டுக்கு இதை விட்ட காட்டுக்கு உங்களை யாரையும் நான் கைதட்ட சொல்லலையே. பொம்பளை பிள்ளைக்கு யார் யார் கைதட்டீங்களோ மூத்திரம் போவே போகாத அடைச்சுக்கிறேன். ஏண்டா மாப்பிள்ள, ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் பழையிருப்பாளோ? சைக்கிள் ஜாக்சன் இல்லையா? அதான் கையை முட்டிக்கிட்டு தட்டுறேன்.
இறங்கி வந்தா காத்த கடிச்சு முடியும் பாத்துக்க. எம்புட்டு தைரியம் பத்தியா உனக்கு? பொம்பளை பிள்ளை என்னவும் காத்த கடிக்கிற, இதே ஆம்பளை இருந்தா என்னை எதுவும் சொல்ல வைக்காதீங்க. நான் அதிகம் பேசக்கூடாது பார்க்க பேச வைக்கிறீங்களா? ஒழுங்கா பிள்ளைக்கு கை தட்டுங்கத்த. பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டப்படாது. இந்த பிள்ளைக்கு சொல்லுங்க. அப்புறம் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கா மொத்தத்துக்கு போவதா? நீ மாசமா இருக்கு. சரி மாசமா இருக்கிற சனியா இருக்கா? சரி சனியா இருக்க போயிட்டு நம்ம ஆடக்கூடாது. முயற்சி நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணிட்டு நான் முயற்சி பண்ணிதான் சனியா இருக்கு. மாமாவும் மன்ன கொடு சூப்பரியா சூர்யா என்ன நம்ம சத்தம் கம்மியா வருது. அந்த 2 ஆட்டையிலே சேர்த்துட்டு அப்புறம் உடல் நீ ஜாயின் பண்றதுல நீ உப்புக்கு சப்பானி சும்மா கம்மனு பவதாரணி பப்புன்காரு சும்மா அங்கிட்டு இங்கிட்டு தானே ஆடினாரு. இப்ப ஊர்ல பேர் வாங்கணும்னா கலையரத்து மேல ஏறி அங்க இருந்து பழுத்திடுறான். சாகுறேன் வேணாம். புது கல்யாணம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இழிச்சுக்க, அப்படியே இழிச்சுக்க, இழிச்சுக்க. பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டுனா உடனே எனக்கு பல்லு வந்துருமே. ஏன் இன்னும் இந்த பல்லு கொட்டலப்பா, ஸ்ட்ராங்கா இருக்கு. அச்சாரே குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. வருது எங்க அப்பா கை தட்டுறாரு. என்ன பிரமாதா? ஆனா கிருட்டு 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 அழிக்குதுடா கப்பையெல்லாம். முர்ரா ஏன் சொல்லுங்க உனக்கு இறுதி பாக்கறது கூலிச்சாமிக்கு ஏதாவது ஒண்ணும் வைய, அதுக்கு பவதாரணி சரணகுமார் தான் காரணம். சாட்சிக்கு நாரிக்கம்மா நம்ம 2 பேரும் வெளியூர் பக்கம் ஓடி போயிருவாங்க. செத்துட்டேன் ஒரு அதிசயத்தை காட்டுறேன். அங்க பாரு இப்படி அழகு மூத்திரம் போயிடாரு. நல்லா இருக்கா சரணகுமார் ஆடு வாசிக்காத, இறங்கி அப்படி வா. அந்த கட்டம் போட்ட சேலை இருக்குல்ல அந்த ஆத்தா, அதை மட்டும் தூக்கிட்டு வாடா. காலையில வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிடுவோம். மதுரையில டான்ஸுக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு. உள்ள படத்துக்கு மண்டல லேசா கையடிச்சா மட்டும் போதும். அது பார்க்க இளவட்ட மத்தியா இருக்கு. எம்பிட்டு தைரியம் வந்து அது ஒண்ணு மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்க. உட்கார்ந்து இருக்க சைஸ பாரு, மாரியாத்த கோயில குறி சொல்ற பொம்பளை மாதிரி இழிச்சுக்க. அப்படியே படுத்துக்கு வேற எந்திரிச்சு உட்காரு. என்ன வாடி வெத்தலை வாக்க வாங்கி தர நீயும் சொன்ன
வச்சியல என்ன மண்ணவாரத்தை ஊத்தி விட்டு போயிடுவேன். ஒரு கை தட்டுவாங்கப்பா. உடனத்தை பொம்பளை ஆம்பளை ஆடுறாருல ஆடு. உனக்கு என்ன வைத்திருச்சு அவங்கள கை தட்டாங்க சந்தோஷப்படு. அத்தா இந்த ரோஸ் கலர் சேலை, சிவப்பு கலர் சேலை, நான் பச்சை கலர் நைட்டி எல்லாம் எடுத்து ஓடி போயிருங்க. ஆமா, சும்மா அவருக்கு கை தட்டிட்டு இருக்க கூடாது. யாரா பாச்சிங்கப்பா பாடி வெத்த வாக்கி வாங்கித்தாரு நஞ்சம் முடிஞ்சு போச்சு. ரெக்கார்டு எந்திரிச்சிச்சுப்பா. உயிர் உங்களெல்லாம் வச்சுருவேன். ஏன்னா நீங்க எனக்கெல்லாம் கை தட்டுறீங்க. உங்களை வச்சுருவேன். ஆட்ட விட்டேன் மூக்க நோண்டி என்ன ஒரு போச்சு திணிச்சிருவேன். என் ஜோடி மஞ்ச கூடுவி சாதாரண கழுவி என் ஜோடி மஞ்ச கூடுவி சாதாரண கழுவி அத்த பாரதி அத்த பாரதி அத்த பாரதி அத்த பாரதி. தப்பிச்சுக்கிட்டேன். அந்த பச்சை கலர் சுடிதார் எந்திரிச்சு பார்த்தா நீ முடிக்கிட்ட நீ எடுத்த காலி ஒண்ணு என்னை பார்த்தா நக்கலா இருக்கா உனக்கு? போதாம கை கட்டுறாங்கப்பா. அதே மாதிரி நீ செய்ய என்ன செய்ய நான் செஞ்சு நான் ஒரு வரச்சொல்ல செய்கிறேன். பிடிக்கப்பா ஆடு பார்க்கவா என் ஜோடி மஞ்சள் பழசிருந்தா போடுங்கய்யா. பழைய நோட்டு 500 நோட்டு 2000 நோட்டு செல்லாத நோட்டு இருந்தா போடுங்கய்யா. தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வீட்டை ஏதாவது கூட்டணும், வீட்டை துடைக்கணும்னா எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போங்க. இப்படி சுத்தியே நல்லா துடைச்சி எடுத்து விடுவோம்.
டான்ஸாக நடிக்கும் பவதானி அவர்களுக்கும் எனக்கும் கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் நகைச்சுவை நடிகர் இந்நாள் ராஜ நடிகர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு மாமா பி தர்மா என்ற தர்மலிங்கம் அன்பு மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அன்பு மாமா தர்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். ஒரு டயத்துல அவருக்கு நான் கம்பெனி ஆர்டர் உண்டா இருந்தேன். நீ அந்த காலத்து உங்க அப்பா சொன்னா கூட சரிங்களா. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். ரொம்ப நன்றி பாவா. ஏன்னா காலையில வீட்டுக்கு போனா உங்களுக்கு 1008 வேலை 1008 டென்ஷனு இதெல்லாம் மறந்து சந்தோஷமா உட்காந்துருக்கணும். அதுக்காக எவ்வளவு தூரம் ஆடணும். இந்த அளவுக்கு நாங்கள் ஆனது காரணமும் உங்க கைதட்டு தான். அந்த கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் வணக்கம். ஆனா ஆண்களுக்கு சத்தியமா சரக்கே கிடைக்காது, இந்த ஒன்றும் கிடைக்காது. காட்சிகளா ஐயா காவல்துறை எங்கிருந்து அந்த விஷயத்தை வாங்க. அவருக்கு அங்க நான் உங்களை லவ் பண்ண நினைக்கிறேன். எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றிகள் வணக்கம். சரி, ஒரு விஷயம், ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது கிடையாது, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, இந்த கழுத்துல கிடக்கிறது காதுல கிடக்கிறத கூட கொடுங்க. காலில் கிடக்கிற செருப்பு கட்டி கொடுங்க. அந்த ரோஸ் கலர் சேலாத்த அம்புடு கட்டின கொஞ்சம் கூட கொடுத்தா குறைஞ்ச அவ. நன்றி. வீட்டுல போய் பழைய விளக்கமா இருந்த எடுத்துக்காங்க. உங்களை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? நான் கக்கூசு கழுவ வீட்டிருவேன். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் புதிய வாழ்வே எத்தனை புதிய குண்டிய பார்த்தேன்னு பாட்டு மறந்து போச்சு எனக்கு. சட்டி போட்டு வரக்கூடாதா இடோட்டு பல சட்டி போடலடா போட்டிருக்கியா அப்படின்னா கிணி நாடுது டைமா பிடிச்சி ஆட்டி விடு. கவிதை பாடு குயிலே குயிலே வசந்தமே, இளமை ராகம் இனிமையே, புதிய மனதே புதிய போதே நாம் நினைத்த திருநாள் கவிதை பாடு குயிலே குயிலே வசந்தமே, இளமை ராகம் இனிமையே.
நாங்கள் பாடிய பாடலுக்கும் நாங்கள் ஆடிய ஆட்டத்திற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இசைத்த இசைக்கலைஞர்கள் நால்வருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். நான் விடிய விடிய வாசிக்கணும், நன்றிங்க. எல்லாத்துக்குமே வாசிக்கணும். கையை நாங்கள் தூக்குனாலும் வாசிக்கணும், அச்சுன்னு தும்புனாலும் வாசிக்கணும். அந்த இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் இப்படி ஆட்டினா வாசிப்பாங்களா? நினைச்சா வருத்தமா இருக்கு. அன்பா ஐயா, ஐயா பேர் வேணாமா? அன்பு ஐயா சார்பாக எனக்காக ரூபாய் 101 அன்பு மாமா சூரிய மாமா அவர்களுக்கு 50 ரூபாயும் அதுக்கு மட்டும் அமௌண்ட் கூடிருச்சு. அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு ரொம்ப நன்றி. இந்த ரோஸ் கலர் சேலாத்தான் சிரிச்சுக்கிட்டே இரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி. இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் இப்படி இருக்கு. நானே கேட்டு பிச்சை இருக்கிறேன். ₹1 ₹2 அந்த கூட சித்திர கோவிலி பாரமா, சித்திர மெலிந்த நேரமா, சித்திர கோவிலி பாரமா, சித்திர மெலிந்த நேரமா, சித்திர உனக்கு ஏனமா உயிரோடு கட்டி கரும்பி 6 உயிரை ஓர் என்ன தோல் பூரா எரும மாட்டு தோலா இருக்கு. ஆடி ஆடி மேல ஊற அடி வாங்கிருச்சு மாமா. வீட்டுல பெண்கள் வேலை பார்த்து உடம்பு இறுகி போச்சு. பாவம் என்ன செய்வீங்க? உன்னுடைய பின்னாடி மஜிர காண ஆடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கழட்டி வச்சிட்டேன் மாமா. எல்லாம் ஒட்டு மசுரா போச்சு. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் திருமணம் கொள்வேன். உன் அமுத வாயால் எனக்கு ஒரு உம்மா கொடு. என்னடா ஒரு ஜென்மா காயடிச்ச மோளக்கடை நீ அப்படி போ. ஐயோ, இந்த வாயில நான் முத்தம் கொடுத்துருந்தேன்னா குருண மருந்தை குடிச்சுதான் செத்து இருக்கணும். இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை நம்ப கூடாதுங்கிறது. அப்படி இருந்தா என்னையும் ஜெயராஜ் மாதிரி இருங்க. போ, ரொம்ப நல்ல பிள்ளைய நீங்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாது. விளைய நினைச்சு இந்த மண்ணின் வைந்த கீழராங்கியத்தை சேர்ந்த பாலா அன்பு அண்ணா அவர்கள் என்னை வாழ்த்தி ரூபாய் 101 நொடிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள், வணக்கம்.
ராமமொழி ஆசை உண்டானது அது வீடு ரெண்டானது அருகான கருங்குயிலே ஆறு ஒரு பாவமடி ஆறு கருத்திலே கண்ணீர் ராமமொழி ஆசை உண்டானது அது வீடு சொக்கநாதரைச் சேர்ந்த கேபி கருப்பு குரூப் சார் கருப்பு பிரதர்ஸ் கேபி கருப்பு பிரதர்ஸ் சொக்கநாதரைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் இந்த பாடலை வாழ்த்து ரூபாய் 101 ரூபாயாக வழங்கியுள்ளார்கள். கருவங்குடியைச் சேர்ந்த பழனி முருகன் அவர்கள் இந்த பாடலை வாழ்த்தி ரூபாய் 101 ரூபாயாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. டி தாமரைக்குளம் ஸ்ரீ குரவமுனி பங்காளிகள் ஏ அழகு அம்பலம் சேராஸ் அவர்களுக்கு 200 ரூபாய் என்பதற்கு பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு எங்களது இசைக்கலைஞர்கள் சார்பாக மாப்பிள்ளை ஏனாதி ஜெயராஸ் அவர்கள் சார்பாக நன்றி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி